தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சித்ரா காஃபி வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதிமுக பாஜக இடையில தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிற நேரத்துல ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற சொற்போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. எந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்க? அந்த சொற்களை பயன்படுத்துறதுல என்ன தந்திரத்தை கையாள்கிறார்கள்? இதான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். கூட்டணி ஆட்சி இல்லை, அமித்ஷா பழனிசாமி சொற்போர் ஒரு தந்திரமா? மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. பத்திரிகையாளர் KKR ஆதித்தன், பாஜக திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஸ்ரீ அக்னீஸ்வரன். ஒரே வரவேற்றுக் நான் திரு ஆதித்தன் இருந்து விவாதத்தை துவங்குறேன். ஆதித்தன், பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததிலிருந்து ஒரு பெரிய கிளாஸே என்னன்னா ஆட்சியில் பங்கு. அது அமித்ஷா அன்னைக்கு சொன்னதுல இருந்து அதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொரு வடிவத்திலையும் ரெண்டு பேரும் புதிதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்க போகுது 26ல? இப்ப லாஸ்டா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இதுக்கு தீர்வு கொடுத்திருக்கிறார்? அதாவது எம்ஜிஆர் அடிமை பெண் படத்துல நினைக்கிற பாட்டு உண்டு, ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு பாட்டு உண்டு. அந்த பாட்டு மாதிரியே இப்போ எடப்பாடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பதிலடி அண்ணாமலை கொடுத்தாரு. அது இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கும் போது ரெண்டு கட்சிகளுடைய நம்ம தலைவருடைய ஒற்றுமையாக இருந்தால் தான் தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பு வலுப்பெறும். ஆனா தலைவர்களே அந்த அமைச்ச கூட்டணியை ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்லி குழப்பம் போடும்போது தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னே சேரப்பட்டாங்க. ஆனா இப்போ அதிமுக பிஜேபி நடக்கிற என்னன்னா, எடப்பாடி பேர் ரகசியமா டெல்லி போய் அமித்ஷா பார்த்து கூட்டணி அறிவிச்சிட்டார். அதுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சினாங்க. அதுக்கு பிறகுதான் பிடிச்சது கூட்டணி ஆட்சி சொல்லி பிஜேபியில என்ன காரணம்னா, தமிழக பிஜேபியில ஒரு காலத்துல திமுக ஆதரவு பிஜேபி, அதிமுக ஆதரவு பிஜேபி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அதிமுக ஆதரவு பிஜேபி, தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்துள்ள அண்ணாமலை ஆதரவு பிஜேபி அப்படி இருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி ரொம்ப முயன்று தான் கூட்டணி தனியாக உருவாக்குனாங்க. அதன் விளைவாக வாக்கு சதவீதத்தை கூட்டி காமிச்சாங்க. இப்போ அந்த குரூப்பை டெல்லியில் உள்ள தலைவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது அதை இங்க உள்ள தலைவர்கள் பிடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நயினா நாயகன் அதிமுக வந்தவர், அவர் எடப்பாடிக்கு ரொம்ப ஒருங்கிணைந்து செயல்படுறாரு. எடப்பாடி துணை முதலமைச்சர்னு கூட யாரும் சொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு நயினா நாகேந்திரன். ஆமா, எடப்பாடியே அவர் ஏதாவது சொன்னா கூட இல்ல, எடப்பாடி நல்ல உள்நோக்க சொல்லல, அந்த அப்படி இவரே ஒரு விளக்கம் கொடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மண்குடத்தை போட்டு உடைக்க மாதிரி அண்ணாமலை மீண்டும் போட்டு இன்னைக்கு கூட அந்த கருத்தை சொல்லிட்டாரு. நான் எங்க தலைவர் அமித்ஷா சொல்றதை நான் ஏற்க முடியும், நாங்க ஏமாற்ற மாட்டோம், அதே சமயம் ஏமாற மாட்டோம்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் பேசக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது, நயனா தான் கருத்து சொல்லிட்டாரு. படத்துல வரவே எல்லாம் பேசாதுன்னு இவரே பேசிடுறாரு. போன எலெக்ஷன்ல தனித்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் வந்துச்சோ அதே காரணம் திருப்பி கொண்டு வராங்க. வெண்ணம் திரளும் போது தாலி உடைப்புன்னு சொல்லுவாங்களா, திரளுறதுக்கு முன்னாலே உடைக்கிறதுக்கு ரெண்டு கட்டத்திலையும் நடக்குது. இப்ப பாருங்க இந்த பிரச்சனை இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காரு? இல்ல எடப்பாடி பழனிசாமி இதனால என்ன இழப்பு, இந்த பிரச்சனை முடிவுக்கே வராம இருந்து ஒரு குழப்பம் கடைசியில அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு இழப்பு. ஒரு முன்னாள் எம்பி அங்க போயிட்டாரு. அவரு இந்த ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக அவங்க ஒரு நாளும் எடப்பாடியை முதலமைச்சராகவே சொல்ல மாட்டாங்க பிஜேபியில, அப்படியே குற்றச்சாட்டு வச்சுட்டு அவர் போயிட்டாரு. இல்ல 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 அன்வர் ராஜா வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அன்வர் ராஜா வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அன்வர் ராஜா என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி தான் சிஎம் சரியாவே இல்ல, அதிமுக தான் சிஎம்னு சொல்லிட்டு தானே. இல்ல, அமித்ஷா அவர்களுடைய நேர்காணல்ல, குறிப்பா தினமலருக்கு கொடுத்த நேர்காணல்ல கூட அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. ஆனால் ஒரு பேட்டியில என்ன சொன்னாரு, அதிமுக சேர்ந்தவர் முதலமைச்சர்னு ஒரு பொதுவா சொல்லிவிட்டாரு பேட்டியில. அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற குழப்பத்தை பாஜகவுக்கு இல்ல, ரெண்டு போட்டிகள்ல யாருக்கு அப்படின்னா
அதிமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி அதிமுகல இவர்னு சொல்ல முடியும்? அந்த கிளான்ஸ் அமித்ஷா கையில இருக்கா? அன்வர் ராஜா சொல்றாரு மகாராஷ்டிராவில் இப்படிதான் சொன்னாங்க, கடைசியில பாருங்க அங்க அந்த கட்சியெல்லாம் உடைச்சு மாத்திட்டாங்க, அதே நிலைமைக்கு வந்துரும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த குழப்ப சரி, அன்வர் ராஜா அவர்கள் இல்ல அன்வர் ராஜா அவர்கள் இப்ப இல்ல அன்வர் ராஜா அவர்கள் இப்ப எங்க இருக்கிறாரு? அன்வர் ராஜா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த பேட்டி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த குழப்பம் தீரணும்னா மீண்டும் எடப்பாடியும் அமித்ஷா ஒரே இடத்துல உட்கார்ந்து இதே இதை இந்த குழப்பத்தை தீர்வு பேட்டி கொடுத்தா தான் ரெண்டு செயலோட தொண்டர்கள் மத்தியில குழப்பம் தீரும். இல்லாட்டா நல்ல அமைந்த கூட்டணியை இடையில இவங்களே கெடுத்த மாதிரி ஆயிரும். ஏன்னா இது வந்து யாருக்கு சாதகம்? ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம். ஏன்னா ஏற்கனவே இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும்தான் அமைஞ்சிருக்க வழியே இன்னும் ராமதாஸ் குரூப் சண்டை முடியல. அடுத்தது என்ன விஜய் பிரேமலதா இன்னும் சரியா வரல. இதுக்கடையில எடப்பாடி ரகசியமா விஜய் கிட்ட பேசுறாரு சொல்லி ஒரு வந்தி கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி குழப்பத்தை இவங்க தீர்க்கணும். இல்லாட்டா 2026 தேர்தலில் பழையபடி எப்படி அவங்க கடிமான சவாலை கொடுக்க முடியும் திமுக அணிக்கு? இல்ல மதிமுக பாஜக இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு வரப்போகிறது அப்படின்லாம் கூட சொல்றாங்களே. அப்ப இந்த பக்கம் வலிமை தானே ஆயிட்டு இருக்கும். இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பம் ஏற்படக்கூடாதுல்ல நான் சொல்றேன். இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தானா எப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லியிருந்தானா? ஆனா இன்னைக்கு கூட அவரு உடனே காலையில செய்தி வருது, எடப்பாடி இருந்த இடத்துல நயனார் இருந்தாரு, சந்திக்காம தவிர்த்து விட்டு போயிட்டாரு நாமக்கல்ல அப்படின்னு செய்தி வருது. இப்ப அண்ணாமலையை ப்ரெஷர் பண்றாங்க, அவர் வார் ரூம் எல்லாம் கலைச்சிட்டாங்க, இந்த மாதிரி பேசாங்கன்னு சொல்லி அப்படின்ட்டு வருது. இந்த மாதிரி செய்திகள் வரக்கூடாது. ஆரம்பத்திலே ஒரு வந்துட்டே இருந்தாலும் எப்படி அந்த கூட்டணி வந்து தொண்டர்கள் மத்தியில எப்படி ஒருங்கிணைப்பு, ஒரு உற்சாகம் எப்படி வரும் செயல்படுறதுக்கு? ஆளுங்கட்சி பலமா இருக்கு. அவங்க கவர்மெண்டே ஃபுல்லா இறக்கியிருக்காங்க கீழே அவங்களுக்கு சப்போர்ட்டா. ஒரு சில கட்சி ஒரு சில கவர்மெண்ட் ரெண்டு இறக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்பவே கூட்டணியில சண்டை போட்டுருந்தா எப்படி இருக்கும் அது? அக்னீஸ்வரன் என்ன பிரச்சனை? நல்லா எல்லாம் பேசி தெளிவா ஒரு முடிவு எடுத்து தான் கூட்டணி ஒருங்கிணைந்தது. அதுக்கு பிறகும் தெளிவில்லாமலே பயணிச்சுட்டு இருக்கா? இல்லை இல்லை, அவங்க ரெண்டு பேருமே தெளிவாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெளிவில்லாதவங்கன்னா சொன்னால் உலகம் நம்பாது. ஆனால் இங்கே சிலப்பதிகாரத்தில் சொன்னது மாதிரி தான், கொண்டு வா என்று கோவலனை சொன்னபோது அவன் தலையை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனை. ஆளை பிடிச்சி வாயான்னு தான் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னாலும் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஆகவே இங்கே என்னதான் 200 வருஷம் காங்கிரஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு தான். அதே மாதிரி தான் இங்கே அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு தான். அதில் மாற்றமே கிடையாது. இந்த அமித்ஷா சொன்னதெல்லாம் சந்தில சிந்து பாடுறது, அந்த கட்சி வாக்குகள் எங்களுக்கு வந்துவிடும் என்று மன கண்ணோட்டம் போடுவது, இதெல்லாம் சரி. அண்ணாமலை சொல்றதை நம்ம தவிர்த்திடலாம். ஆனா அமித்ஷா சொல்றதை தவிர்த்திட முடியுமா? நான் கேட்குறேன், கூட்டணி ஆட்சி என்று சொல்றீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் இங்க போட்டி. ஏன் கூட்டணி ஆட்சி வரணும்னு கேட்குறேன். அப்படி ஒருவேளை கூட்டணி ஆட்சி வரணும்னு பாரதிய ஜனதா நினைச்சா நீங்க தனியாவே நின்றுட்டு போலாமே. எதுக்கு இன்னொருத்தர் மேல நின்று அப்புறம் அந்த கட்சி இதுல நாங்க தான் முடிவெடுப்போம்னு சொல்லி? அது கர்நாடகா வரைக்கும் ஓகே சார். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் அது நடக்காது, நடக்கவும் கூடாது என்று நினைப்ப மக்கள் அதிகம். 70% வாக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்க முதல்ல என்ன சொன்னாங்க? இந்திய நாட்டினுடைய இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார்? அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம். எப்பா நீங்கெல்லாம் லட்சுமண ரேகன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கோடை தாண்டக்கூடாதுல்ல. என்ன தாண்டினாரு? அடுத்து என்ன சொல்றாரு? நான் சொன்னது முதல்ல சொன்னது. அடுத்து அதிமுகவில் இருந்து ஒருவர், அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருந்தா வருவாரு அதிமுகவுக்கு இல்லையே. ஆகவே திரிணாமுல் காங்கிரஸ் ஒருத்தர் கொண்டு வந்து இறக்கிடுவீங்களா? இந்த அரசியல் என்பது வடபுலத்திற்கு சரியாகும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது ஏற்புக்கூடிய ஆகுமான்னு தெரியல. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, போட்டிங்கிறது அதிமுக பாஜகக்கு அப்படின்னு அதிமுக திமுகக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். சரி, 2016
ஜெயலலிதா சந்தித்த சட்டமன்ற தேர்தல் 2011. எத்தனை பேர் எங்க கூட்டணியில போட்டியிட்டாலும் எங்க சின்னத்துல தான் போட்டியிடணும், யாரோடும் கூட்டணி தேவையில்லை. 2016லையும் யாருனாலும் அந்த மாதிரி திடமாக இன்று எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இருக்கிறாரா? 2024 மக்களவை தேர்தலிலேயே நாங்கள் கூட்டணியை சரியா அமைக்காததால் தான் தோல்வி, அதாவது அதிமுக பலம் அல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொண்ட தேர்தல் 2024. அதுக்கு பிறகு அவர்களுக்கு பலம் இருக்குன்னு நீங்க எப்படி வாதிடுறீங்க? இல்ல பலம் இருக்கா இல்லையான்றத நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல கட்சி சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி அவர்தான் சொல்றாரு, நான் அதைத்தான் சொல்றேன். சரி, சொன்னாரு. இப்ப சொன்னா சொல்றாரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? பலம் வந்துருச்சுங்கிறாரா? தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் இந்த சுற்றுப்பிரயாணத்துல சொன்னாரா இல்லையா? ஏன் 24ல சொல்லல அவரு? ஏன் 24ல நீங்க சேரல? நான் இப்படி கேக்குறேன், ஏன் 24ல பாரதிய ஜனதா தனித்து நின்று வேண்டாம்னு சொன்னீங்க? பாரதிய ஜனதா வேண்டாம்னு சொன்னீங்க. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வரலன்னு சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, பாரதிய ஜனதா தனித்து நின்று 18% வாங்கியது தனித்து நின்று இல்ல கூட்டணியோட வாங்குனாங்க. அது ஏன் தனித்து நீங்க உங்களால நிக்க முடியலன்னு கேக்குறேன். முதல்ல அத நம்ம சொல்றாங்க, அதாவது பாஜக கூட்டணின்னு தான் சொல்றாங்க, அதிமுக தான் தனித்தே எங்களுக்கு செல்வாக்கு கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. உங்களுடன் கூட்டணி சரி. அதாவது அதிமுக 2024 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி அமைக்காதனால தோல்வின்னு சொல்றாங்க, பாஜக கூட்டணி தான் வேண்டுங்கிறாங்க. அப்ப இவங்க தெளிவா இருக்கிறாங்க, அதிமுக தெளிவா இல்ல. அதுதானே காட்டுது. நீ இப்படி சொல்லுவோமே, நீங்க 2024 பத்தி பேசுறீங்கல்ல, 2021ல பாஜக அதிமுக பாமக இந்த கட்சியெல்லாம் கூட்டணி இருந்துச்சுல, அப்ப பாஜக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? 2.6. அதிமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? பாஜக இருந்த போதே 33.4. அப்போ அது ஏன் இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்தது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளர் உங்ககிட்ட இருந்துச்சு, நீங்க தான் பிரதமரையே அப்படின்னு, நீங்க தான் பிரதமர். அப்படி இருக்கிற போது அதிமுகவுடன் ஒரு மத்தியில் 2 முறை ஆட்சியில் இருந்தவங்க ஒப்பிடுவது சரியா? சரிங்க, அப்ப வேண்டான்னு விட்டுருக்கலாம். ஏன் டெல்லியில போய் அமித்ஷாவை சந்தித்து இங்கு அழைத்து வந்து இங்க நீங்க கூட்டணி போட்டீங்க? அது என்ன அரசியல், என்ன அழுத்தம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப ஏதோ தேவை இருந்துச்சு. ஆக பின்புறத்தில 2024ல நாங்க கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் 26ங்கிற அச்சத்தின் பயன்பாடு தானே டெல்லிக்கு போய் அழைத்துட்டு வந்து. அது பாஜகவுக்கு இருந்துச்சா அதிமுகவுக்கு இருந்துச்சா? பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? டெல்லிக்கு யாருங்க போனாங்க? யார் வர சொன்னாங்க? தெரியலையே. அப்புறம் ஏன் வந்து கூட்டா பேசுகிற போது அதிமுக பேசவே இல்லையே? கூட்டா பேசுகிற போது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் பாஜக. ரைட்டுங்களா? அப்ப நீங்களும் சொல்றீங்க, சொன்னதற்கு பிறகு சொல்ல வாரீங்க 2 பேர் கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு அக்னீஸ்வரன் என்ன சொல்ல வாரீங்க? அக்னீஸ்வரன் சொல்றதுல இது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த 2 தலைவர்களுமே இல்லைன்னா நீங்க சொல்லுங்க சார். மக்களுக்கு நல்லாவே தெரியும். அழுத்தம் கொடுத்து இதுல வந்து நாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசிடலாம், அதுல நம்ம சொன்னா கேட்டுக்குருவாங்க, அத வந்து சரி பண்ணிடலாம் என்று நினைச்சால் இந்த அரசியல் கணக்கு தப்பா போய் முடியும். கூட்டணி அதிமுக பாஜக இல்ல அதிகாரத்தை நீங்க அடுத்தவங்க தோள் மேல ஏறி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது தமிழ்நாட்டில் முடியாது. அப்ப அது உடன்படாதது. இந்த ரெண்டுமே அது உடன்படுதா உடன்படலான்னு 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம பாப்போம். சொல்லக்கூடிய அதிகாரம் இதெல்லாம் தான் மக்கள் எதிர்க்கட்சி விமர்சனம் செய்யறாங்க. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனார் உள்துறை அமைச்சர். அதுக்கு பிறகு கொடுத்த பேட்டியில எங்கிருந்து பேசினாரு? தமிழ்நாட்டில இருந்தா பேசினாரு. அங்க எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவிலிருந்து ஒருவர் கூட்டணி ஆட்சி. நீங்க தான் சொல்றீங்க. கலைஞர் 95 பேரை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தினாரு. அதை விட எல்லாம் இந்த 2026 மோசமா போயிடாதுன்னு சொல்ல வரேன். 2026க்கும் பாஜக கலட்டி விட்டுருவாங்களா? கலட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிகார அழுத்தம், நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கோம், வலிமையோடு இருக்கிறோம், நாங்கள் சொன்னால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்ற அதிகார தோணில கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அப்போ யார் பாஜக நிராகரிப்பார்கள்? அது யாரை நிராகரிப்பாங்க பாப்போம். நான் யாருன்னு சொல்லல, நான் யாருன்னே சொல்லல. அக்னி சார், நீங்க இப்ப சொல்றதே 2026ல இது ஒரு தோல்வி கூட்டணிங்கறத அப்படி நான் சொல்லலையே. கோபாலகிருஷ்ணன் சார் விருப்பத்தை சொல்றாரு. நீங்க சொல்ற விதம் நான் விதம் அது இல்ல. மக்கள் பாடம் புகட்டுவாங்க. அதிகார தோல்வினா மக்கள் என்ன பாடம் புகட்டுவாங்க? வெற்றியா தோல்வியா? அது என்னன்னு இப்ப இப்படி சொல்ல முடியும்?
இப்ப எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழ்நாட்டுல சொல்லும்போது என்ன சொல்றீங்க? அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறீங்க. சரி அதிமுக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றீங்க. டெல்லியில இருந்து அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வேற மாதிரி பேசுறீங்க. அப்ப என்ன உங்க அரசியல் தந்திரம் தெரியல. எனக்கு புரியல. தூத்துக்குடி செல்வம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நீங்க சொல்லுங்க. அக்னீஸ்வரன் சொல்றது. தினமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு, அதான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற தினமலர் நிறுவனத்திற்கு, அதை போலவே நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, தினமலர் உரைகள் நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது நண்பர் அவரு அக்னீஸ்வரன் மிக சாமர்த்தியமாக அவர் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரா அரசியல் விமர்சகரா என்பதை அவர் அடையாளப்படுத்த முடியாமல் மிகவும் நடுக ஒரு விதமான தூத்துக்குடி செல்வம் அதிமுகவில இருந்து வந்தவரா பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளரா எனக்கும் தெரியல. இல்ல நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவங்க நேரத்துல பேசுங்க தலைவரே. நான் எந்த ஊரு, எந்த ஜாதி, எந்த மதம், இவன் பெர்த் சர்டிபிகேட் இங்க வாங்கினானா இலங்கையில வாங்கினானா இதெல்லாம் எதுக்கு கேளுங்க. நான் தோத்து போயிருவீங்க. கேளுங்க சார். அக்னீஸ்வரன் ரொம்ப ரொம்ப நீங்க லாபமா பேசும்போது நீங்க ஒண்ணு அதிமுக ஆதரவா பேசுங்க அல்லது நடுநிலையா பேசுங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்கும் போது நான் மறுப்பு சொல்லாம இருக்க முடியாது. நீங்க உடனே அதுக்கு நீங்க இது பண்ணாதீங்க. ஒண்ணு கொஞ்சம் அமைதி காருங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் விசித்திரமாக அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அரசியலில் ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த இயக்கமாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு அணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி, திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு அணி, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு அணி என்கிற வகையில் 4 முனை போட்டி ஏறக்குறைய தெளிவாக கண்ணுக்கு தெரிகிறது. 4 முனை யுத்தகலத்தில் 4 முனையாக நிற்கிறவர்கள் யார் யாரோடு சேருவார்கள், யார் எந்த அணிக்கு செல்வார்கள் என்பது இன்னும் திட்டவட்டமாக முடிவாகல. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருந்து கூட சார், அதாவது திமுக அணியில இருந்து கூட சில பேர், சில கட்சிகள், மதிக்க தகுந்த கட்சிகள் திரு விஜய் அவர்களோடு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பேசுகிறார்கள். அதே போலவே திமுக அணியில் இருக்கிற சில கட்சிகள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியோடும் சில கட்சிகள் பேசுகிறார்கள். இது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யார் தலைமையில் எப்படிப்பட்ட அணிகள் அமையும் என்பது இன்னும் திட்டவட்டமாக ஒரு தெளிந்த நீரோடையாக இன்னும் அமையவில்லை. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. இப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்குகிற NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டிற்கு அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அதிமுக தலைமை தாங்குகிற ஒரு இந்த இயக்கம், இந்த கட்சி, இந்த கூட்டணி ஒருவேளை அதிமுக ஒரு 100 இடங்களில் வெற்றி பெற்று, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 40 இடங்களில் வெற்றி பெற்று விட்டது, 30 இடங்களில் வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி சாத்தியம் தானே? நீங்க அதை மறுக்கிறீங்க. ஒருவேளை அது கடந்த காலங்களில் இதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கு. சாத்தியம் இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இல்ல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறதுல NDAக்கு என்ன பிரச்சனை? NDA அப்படிங்கிறது அமித்ஷா மட்டும் சொல்லல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன். அதாவது இன்னும் அரசியலில் ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. இன்னும் இது ஜூலை மாதத்தினுடைய இறுதி கட்டத்துல மூன்றாவது வாரத்தில் நாம இருக்கோம். இன்னும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்திற்கு மேலாக தான் இதுல ஒரு தெளிவான நிலை, யார் யாரோடு, யாருக்கு எத்தனை இடங்கள், எப்படிப்பட்ட எலெக்ஷன், மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கைகள், தேர்தல் வியூகங்கள், இதெல்லாம் அப்பதான் முடிவு பண்ணப்படும். அதனால இப்போதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த 3 மாதங்கள்ல யார் யாரோடு யார் யாரோடு இணைந்து தேர்தல் சந்திக்க போறாங்க எல்லாம் வந்துரும். அது 3 இல்ல, இன்னும் ஒரு 5 மாதம் கூட எடுக்கட்டும், அந்த டீட்டெயில் நம்ம விவாதிக்கலாம். ஆனால் இப்போது அதிமுக பாஜக இடையே ஏற்பட்டிருக்கிற அந்த உடன்பாடு இருக்கு இல்லையா, அந்த உடன்பாட்டுல பிரதானமாக இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் கூட்டணி இல்லைன்னா ஆட்சியில் பங்கு, அதுல எப்ப உடன்பாடு ஏற்படும் ஃபைனலா, அது தெளிவோட போகணும்ல. நம்ம ஃபார்மலி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அதாவது கன்க்ளூடடா, அதாவது ஃபார்மலி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா யாருக்கு எத்தனை இடம் இதெல்லாம் இப்ப பேசல. ஏன்னா இயல்பா ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறது. அதை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக இதுல சிண்டு முடிகிற வேலையை செய்கிறது. என்ன செய்து பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவை பிஜேபியோட அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் மீது அதிமுக பொதுச் செயலாளர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தார்மீகமும் தர்ம சங்கடமும் இருக்கிறதுனால அவர் தேர்தல் பரப்புரையில அதிமுக கூட்ட தலைமையில் தான் ஆட்சி அமையும், நாங்கள் பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிற உரிமையும் கடமையும் கூட அவருக்கு இருக்கு. சரி சார், இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்களா? திமுக அதை சிந்து முடிகிறது அப்படின்னு உங்களுடைய சொல்லாடல்ல நான் சொன்னாலும் கூட, இப்போ கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு, எவ்வளவு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா விஜய் சொல்றாரு. இப்ப திமுக கூட்டணியில கூட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆட்சியில பங்கு. ஆமாங்க 2026 கூட்டணி ஆட்சி தான் ஓபன் ஸ்டேட்மெண்டா அது முன்மொழிகிறதுல என்ன தயக்கம்? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது? அப்போ அதுல ஏதோ சிக்கல் இருக்குல்ல. இல்ல அரசியல்ல நான் எடப்பாடி பழனிசாமி ஏன் முடிவெடுக்கிறாருன்னு கேட்கல உங்கள்கிட்ட, ஏன்னா நீங்க பாஜக, நீங்க தெளிவா இருக்கீங்க. ஆனால் தேர்தல் களத்துல கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது என்ன நெகட்டிவ் உருவாகும் நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அதுக்கு தானே பயப்படுறாங்க அதிமுக. இப்ப அது நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மகாராஷ்டிரால பலகீனமா இருந்து, பாரதிய ஜனதா கட்சி அணிக்கு பலகீனமா இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அதனால மக்களை பற்றி நாம இன்னொன்று கேளுங்க சார், ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் தான். இன்னும் கூட கட்சி தொடங்கி 6 மாத காலத்தில் டெல்லியில ஆட்சியை பிடித்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தோம். கடந்த காலங்களில் கூட மக்கள் செல்வாக்கு மிக்க திரு என் டி ராமாராவ் அவர்கள் கட்சி தொடங்கிய ஒரு 6 மாதத்துல ஆட்சியை பிடிச்சாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி 6 மாதத்துல 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அன்றைக்கு திமுக ஆளுங்கட்சி. அதனால மக்கள் தீர்ப்புக்காக எல்லோருமே ஜனநாயகத்துல நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்கள் முன்பு அவரவர் வாதத்தை எடுத்து வைக்கிறோம். மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்கன்னு தெரியாது. அதே நேரத்துல அவரவர் கட்சியை சார்ந்த நிலைகளை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் என்ன நினைக்க, இப்போ எங்க கட்சிக்கு ஒரு 25-30 எம்எல்ஏ கிடைச்சா எங்களுக்கு சென்னையில போனா ஒரு மரியாதை இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது இந்த கட்சியை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேண்டுதல், நம்பிக்கை எல்லாமே வரும். அமைச்சர் பதவி வேணும்னு சொல்றீங்களே, இல்ல அமைச்சர் பதவியே கூட நான் என்ன சொல்றேன், அமைச்சர் எந்த கட்சிக்கு ஒரு 4 அமைச்சர் வந்தா நல்லது நினைக்கிறதால ஒவ்வொரு கட்சிக்கு இயல்பு, அது யாரு கிடையாது. அதாவது எல்லா கட்சிகளுமே எங்களுடைய கட்சியை சார்ந்தவர் ஒரு 4 பேர் அமைச்சரா. தமிழ்நாட்டு அரசியல் நீரோட்டத்தை நீங்க புரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால நான் கேக்குறேன், இப்படி கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுனால மாநில கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை வருது? ஏன் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுக்கு அஞ்சுறாங்க? அதை நீங்க சொல்லுங்க. இல்ல அதுல நான் இன்னும் கூட எங்களுக்கு தயக்கமே கிடையாது. உங்களுக்கு நான் பாஜகவை சொல்லல, அந்த ஸ்டாண்ட் எடுத்தா என்ன பிரச்சனை வரும்னு கேக்குறேன். கொண்டு வராது சார். நீங்க 1996ல 2006ல மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் வெறும்
96 இடங்களை வைத்துக் கொண்டு ஒரு சிறுபான்மை அரசை மிக வெற்றிகரமாக டாக்டர் ராமதாஸ் அவருடைய செல்வாக்கையும் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய பலத்தையும் காங்கிரஸையும் பேலன்சிங்கா கொண்டு போய் ஒரு தனி ஆட்சி கொண்டு போனாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, காலங்கள் நிறைய விசித்திரமான அடையாளங்களை எல்லாம் அப்ப விட்டு கொடுத்தாங்க. அப்ப காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கு கேட்கல சார். காங்கிரஸ் அமைச்சரவையில பங்கு கேட்கல. ஆனாலும் வாரியங்கள் ஒதுக்கப்பட்டது. குமரியானந்தன் போன்றவர்கள்லாம் வாரியங்கள்ல இருந்தாங்க. நம்ம பட்டியலிடலாம். இப்போ கூட அதுக்கு பிறகு இப்போ திமுக ஆட்சியில கூட காங்கிரஸ்ல உள்ளவங்க வாரியத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த அமைச்சரவை பங்கு அப்படிங்கறதா சிக்கு இருந்தாங்க. இப்போ கொடுக்கல. கேளுங்க. ஆமா கேளுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 96ல காங்கிரஸ் கட்சி அதுக்கான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதுக்கான முயற்சிகளை எடுத்தது. ஆனா கலைஞர் என்ன பண்ணாருன்னா, டெல்லியில கலைஞருடைய ஆதரவு டெல்லிக்கு தேவை என்பதால் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மௌனமாக இருந்தது. அதனால நீங்க அரசியல்ல இன்னும் நடக்கும் இன்னெல்லாம் நடக்காதுல்ல நினைக்காதீங்க. விசித்திரங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் அது அமையும். அதனால நான் உங்ககிட்ட கேட்ட அந்த கேள்வி நான் ஆதித்தன் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். ஆதித்யன் சார், இங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறதுல என்ன சிக்கல்கள் இருக்கு சார்? இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிறது தேசிய கட்சிகள்லாம் அது விருப்பமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வரல. கூட்டணியிலே வந்துடலான்னு பாக்குறாங்க. நம்ம கேரளாவிலலாம் கூட்டணியே வெற்றிகரமா போயிட்டு தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தனியாட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு உறுதியாவே வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரே ஒரு தடவை கலைஞர் இப்போ காங்கிரஸுக்கு சம அளவு கொடுக்கும்போது அது பெரிய தோல்வியிலேயே முடிஞ்சிட்டு. அதனால அதுல இருந்து வெற்றி பெறாத சூழ்நிலை இருந்தா கூட வெளியே அவங்க தனியாட்சி சொல்லிதான் மக்கள். இன்னொன்னு என்னன்னா, தேசிய கட்சிகள்ல கூட்டணி சொல்லும் போது ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டை ஆள போகுதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. அது காங்கிரஸ் டெல்லியில இருக்கும்போது அதை தான் பண்றாங்க. இவங்க பிஜேபி இருக்கும்போதும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சாரம் தான் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. அதனால அந்த கூட்டணிங்கிற சொல் இவங்களுக்கு கசக்குது. ஏன்னா இப்போ இவர் ரீசெண்டா கூட அன்புமணி சொல்லியிருந்தார் கூட்டணி பார்த்தி. உடனே அவரு பந்தியே வைக்கல உனக்கு, அதுக்குள்ள எல்லாம் ஓட்ட சொல்றேன்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணிட்டாரு எடப்பாடி. அந்த அளவுக்கு கூட்டணிங்கிறது அவருக்கு ஒரு கசப்பாரு. ஏன்னா கசப்பு இல்ல, வெற்றியை பாதித்து விடக்கூடாதுன்னு இருப்பாரு. ஆனா இது வெற்றியை பாதிச்சிடுமா சார்? ஆதித்யன் சார், கூட்டணி ஆட்சின்னு சொன்னா ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது வெற்றி அது ஏதாவது புள்ளியில பாதிக்குமா? இல்ல, கூட்டணி ஆட்சிங்கும் போது வெற்றி பாதிப்பு கொண்டு கிடையாது. ஆனா அந்த அதிமுக தொண்டர்கள், திமுக இந்த திராவிட கட்சி இயக்க தொண்டர்கள் அதை தங்களை அதை விரும்புறது கிடையாது. இன்னொரு கட்சி நம்ம உள்ள வர்றது இதுவரைக்கும் விரும்பல, இனிமே விரும்பலாம் தெரியும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா கூட்டணி அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே கட்சியில் உள்ளவங்க வாக்களிக்கிறாங்க. 40க்கு 40 இடங்களையும் பெறுறாங்க. ஆனால் மாநில சட்டமன்ற தேர்தல்னா அதே கூட்டணி அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன மனது? டெல்லியில 2 தேசிய கட்சி அவங்க கூட்டணி பண்றாங்க. அவங்க அதை மனப்பூர்வமா ஆதரிக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த தேசிய கட்சிகள் இவங்க தயவை தான் நாடி நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதுல கொஞ்சமாவது முன்னுக்கு வரணும் தான் அண்ணாமலை போன எலெக்ஷன் கொஞ்சம் காமிச்சாரு. ஆனா அதுக்குள்ள அவரை இந்த முளையிலே முறிக்கிற மாதிரி முறிச்சு விட்டாங்க. அதை தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்த் வந்த மாதிரி இன்னைக்கு வந்து வரலாம். ஆனா அந்த இதை திராவிட கட்சிகளோ திமுகவோ அதிமுகவோ தேசிய கட்சிகள் இந்த மாதிரி தலையெடுப்பதை விரும்பல. ஏன்னா அவங்களுடைய சூப்பர்மசி பாதிக்கும்ல, அது நேச்சர் தான் அவங்க பண்றது, அதனுடைய விளைவு தான் இது. இப்போ இந்த சிக்கலை களையாமல் தேர்தலை சந்திக்கிறது அதிமுக பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும்? இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாம தேர்தலை சந்திக்க போறது. ஆமா, அது கட்டாயம் குழப்பத்தை தான் உருப்படும். ஏன்னா பிஜேபிக்காரங்க உற்சாகமா தான் கூட வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கே பாருங்க, இப்போ கூட்டணி ஆட்சி வேணுங்கிற பிஜேபி ஆதரவாளர்கள்லாம், அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல எப்படிலாம் போடுறான்னு நமக்கு தெரியும். ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி வலைத்தளங்கள்லாம் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் சரி பண்ணணும். அண்ணாமலை சரி பண்ணி பிஜேபி ஒற்றுமையா இருந்து ஒரு அணியா இருக்கணும். அது போல ஏடிஎம்கே ஒரு அப்படி இருந்தா தான்
இந்த கூட்டணி ஆட்சி பேச்சை விட்டுட்டு முதல்ல தேர்தல் வெற்றி மட்டும்தான். இப்போ எடப்பாடி சொல்கிற ஆட்சி மாற்றம் ஒன்று தான். அதுக்காக தான் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அதை முதல்ல நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு ஆட்சி தேர்தலுக்கு பிறகு மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். அதான் பிஜேபி கை வந்த கலை. எடப்பாடி பழனிசாமியே தெளிவுபடுத்தி இருக்கலாமே, எல்லாமே தேர்தலுக்கு பிறகுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கலாமே. எடப்பாடி தான் அவரை நான் தான் சூப்பர்மேன் அந்த அணியில நான் தான் தலைவர் போது அவர் அது விரும்பலையே. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அவர் விரும்ப மாட்டாங்க, நிர்வாகிகள் விரும்ப மாட்டாங்க. இந்த அன்வர் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவங்க இது நாள் வரைக்கும் அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கு. புதுசா ஒரு பழக்கத்தை உண்டாக்குறதுக்கு இன்னும் அப்போ பாஜக கூட்டணிக்காக தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை விடுறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி தயங்கல. அதாவது இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து மூத்த நிர்வாகிகள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமை வந்து எலெக்ஷன் தந்திக்கணும்னு விரும்புறாரு. நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாளைக்கு இதே ஒரு பிரச்சனை சொல்லி கூட்டணி வேணும்னு சொல்லி ஏடிஎம்கேலே ஒரு குரூப் பண்ணும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பிஜேபி பயன்படுத்தலாம் ஒழிய அதுக்கு முன்னாலே பயன்படுத்தும் போது தொண்டர்கிட்ட இருந்து ஒரு ஒரு எதிர்ப்பு வந்து எதிர்கட்சியாக திமுக தூண்டி விட்டா அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அதான் பிரச்சனை. இப்போ அதுதான் பயப்படுறாரு. சார், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தொண்டர்களுக்கு தெளிவு ஏற்படுத்தலைன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. தெளிவை ஏற்படுத்தாம இந்த தேர்தலை கொண்டு போறதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும் இந்த ஒரு வலிமையான கூட்டணி இருக்கும்போது. தெளிவை ஏற்படுத்த வேண்டியது நீங்களும் நானுமா? அரசியல் கட்சி தான், அரசியல் கட்சி தலைவர்கள் தான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அல்லது இனிமேலுக்கு இருக்க போறவங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்று. இந்த தினமலர் வாயிலாக அடியேனுக்கு தெரிந்தவைகளை தான் நான் பேச முடியும். தெரியாதவைகளை நாளைக்கு நான் வந்து பெரிய ஆளாயிருவேன், நாளை கழிச்சு நான் சின்ன ஆளாயிருவேன், அது எனக்கு உடன்பாடும் இல்லை. அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாதவன் நான். ஆனால் நான் வந்து அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அரசியல் படித்ததனால் அரசியலை நான் விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதான். தமிழ்நாட்டில் திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற பேர் அச்சம் இடி எனக்குள்ள விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திரும்பவும் நாங்க நைட்டு 2 மணிக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் கேட்டீங்கன்னா அண்ணன் திருமாவளவனை எழுப்பி, அப்பா யாருப்பா உங்க கூட்டணியில் முதலமைச்சர், கண்ணை கூட முழிக்காமல் எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்று சொல்லுவார். அதே மாதிரி தான் திரு ஐயா முத்தரசன் ஐயா, அதே மாதிரி தான் ஐயா சண்முகம் அவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே தேசிய கட்சி தானே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி தானே தேசிய கட்சி தானே காங்கிரஸ். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை நாங்கள் 2026 முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கனவுல கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் கனவுகளாகவே நிற்கிறார்களே, அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. ஆகவே இதற்கு தெளிவு காண வேண்டும் என்றால் எதிரணி திமுக எதிராக வலிமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ஏன்னா அங்க ஒரே ஒரு முதலமைச்சர் தான். அப்போ இது இங்க ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் கனவுல வாழ்றாங்க. அப்ப பலம் இல்லைங்கிறீங்க அக்னி சார். அது எனக்கு தெரியல, அது பலமா பலம் இல்லையான்னு சொன்னா அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கு உடனே அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து ஒரு அம்பு விட்டுருவாரு. அக்னீஸ்வரன் அதிமுகவா பாஜகவா திமுகவா என்று பேசுவார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்க தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறீங்களே, ஒரு பெரிய ஒரு காட்டு எருமைகள் கூட 100 எருமைகள் இருந்தால் 3 சிங்கங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, 300 சிங்கங்கள் வந்தாலும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அங்க ஒரே 13 கட்சிகள் சேர்ந்து ஒரு முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த 4 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு 4 முதலமைச்சர், அடுத்து பாமக ஒரு முதலமைச்சர், அடுத்து தேமுதிக ஒரு முதலமைச்சர், விஜய் ஒரு முதலமைச்சர், சீமான் ஒரு முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர், அமித்ஷா யார் கனவுல தோன்றி யாரை சொல்றாரோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு முதலமைச்சர், அண்ணாமலை தானாகவே தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன இது? என்ன அரசியல் புரிதல் இது? இதுதான் நான் வைக்கக்கூடியது. இது எல்லா இடத்திலும் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த நிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்ன்றத மக்கள் தான் பார்த்துக்கிறணும். எங்களால் ஓட்டு தான் போட முடியும். உங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒன்று சேர்த்து, அப்பா திரு ஸ்டாலினை பார்த்து கத்துக்குங்கப்பா அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த அருகதையும் அந்த அறிவு சார்ந்த அரசியல் தளமும் அனுபவமும் எனக்கு இல்லைன்னு பதிவு செஞ்சுக்கிறேன்.
திரு தூத்துக்குடி செல்வம், ஏன் இவ்வளவு ஒரு எத்தனை போட்டிகள் இருக்கு? எல்லாரும் இந்த பக்கம் இருக்க எல்லாருமே தங்களை தலைமையாகவே நினைக்கிறாங்க. திமுக மாதிரி ஒரு ஒரு இன்டாக்டா இல்லையே தலைவர் இவர்தான் முதல்வர் அப்படிங்கிறதுல. கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க முதல்ல நான் இன்னும் கூட ஒண்ணு கேளுங்களேன். அவங்க இன்டாக்டா இருக்காங்க, இவங்க இன்டாக்டா இருக்காங்கன்னா இப்ப முதல்ல இன்டாக்ட்ங்கிற மீனிங்கே இல்லைங்க. அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல, அவசியம் இல்லைங்க. அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னும் எந்த ஒரு கன்க்ளூஷனும் வரல. எந்த தேர்தல் கூட்டணியும் உருவாகவில்லை, எந்த தேர்தல் கூட்டணியும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏன்னு கேட்டா, திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக தோற்றம் தெரிகிற திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பேச்சு அடிபடுகிறது. செய்திகள்லாம் வலைத்தளம் வெளியே பொது வெளியில வந்தாச்சு சார். பொது சமூகத்துல விவாதத்துக்கு எங்க போகுது இல்ல வெளியில இல்ல மதிமுக கேக்குறேன், வந்து எந்த கூட்டணிக்குள்ள போகுது? விஜய் கிட்ட போறாங்களா, இல்ல தனியா இருக்க போறாங்களா, அதிமுக கூட்டணிக்குள்ள வர போறாங்களா? அறிந்தவரை திமுக கூட்டணியில் அவர்கள் இல்லை. அது நான் அறிந்தவரை நான் சொல்றேன். எனக்கு தெரியாத ஒண்ணு கற்பனைகள் இல்ல. நான் வந்து கனவு கோட்டை கட்டுறதுக்கு நான் தயார் இல்ல. அதே நேரத்துல மதிமுக வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியுமே அதிகார பகிர்வை நோக்கி, அதிகாரத்துல யார் பங்கு தருவார்களோ அவரை நோக்கி பயணப்படுவதற்கு காங்கிரஸ் இயக்கமும் தயாராயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சர்ச்சை வந்தது. அது இன்றைக்கு பொதுவெளியில் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு சலசலப்பு தோன்றிவிட்டது. காங்கிரசுக்கு திமுக இல்ல அதெல்லாம் முடிச்சிட்டோம்னு செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாரு. அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இது எப்பவுமே அகில இந்திய கட்சிகளுக்குள்ள நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநில கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் உடனே ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. அகில இந்திய கட்சிகளை பொறுத்தவரையும் மாநில கட்சிகளுடைய கருத்தை உள்வாங்கி அதுக்கு பிறகு அகில இந்திய அளவிலே அவர்கள் எல்லாம் கூடி அதுல நிறைய அவர்கள் ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்கு சிக்கல் கொஞ்சம் நீடிக்கத்தான் செய்யும். அதனால காங்கிரஸ் இயக்கம் கூட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திரு விஜய் அவர்களோடு யார் யார் சேர்வார்கள்? இப்ப நான் உறுதியா சொல்றேன், திரு விஜய் அவர்கள் தனிக்கு அவருடைய தலைமையில் ஒரு அணி அமைய போகிறது. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. ஆனா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த இதுல யார் யார் இடப்பெயர்வு நடக்கும், இடமாறு தோற்றப்பட எங்க நடக்கும், யார் யாரோடு சேர்வார்கள் என்பதற்கான காலம் இன்னும் கடியவில்லை. அக்டோபர் மாதம் வரை நாம் இப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தணும். நானும் நண்பர் அக்னீஸ்வரனை போன்றவர்களும், எனக்கு அவர் மிக நெருங்கிய நண்பர், இருந்தாலும் நாங்க 2 பேரும் கருத்து போவர்களை வந்து பொதுவெளியில வைக்கணும். ஆதித்தர் அவர்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த அக்டோபர் மாசம் வரை ஒரு தெளிவில்லாத விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது தவிர்க்க முடியாது. முதல்வர் அப்படிங்கிறதும் தெளிவில்லாம தான் இருக்கும், அப்படிதானே? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, முதல்வர்ங்கிறதுல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தலைமை ஏற்க போவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்தில் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது 2 அமைச்சர்கள் கிடைக்க மாட்டார்களா, கிடைத்தால் நல்லதுதானே என்று நினைக்கிற உரிமையும் அது விருப்பமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு இருந்தால் அது தவறு இல்லை. நன்றி தூத்துக்குடி செல்வம். கூட்டணி ஆட்சி இல்லை, அமித்ஷா பழனிசாமி சொத்து தந்திரமா என்ற விவாதத்தில் 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. பத்திரிகையாளர் KKR ஆதித்தன், பாஜக தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் சி. அக்னீஸ்வரன், 3க்கும் மனமார்ந்த நன்றிகள்.